வந்து நம்ம மாநில நீதித்துறை நமக்கு வந்து ஹைகோர்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்துருப்போம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஜிடிஆர்பியில் வந்துட்டு பாலிடிக்ஸில் நமக்கு ஜுடிஷியரின்ற டாபிக் முடிஞ்சிடும். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1862 வந்து உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, மும்பை, சென்னை அப்போ எங்கெல்லாம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1862 கல்கத்தா, மும்பை, சென்னை இந்த 3 இடத்துலையும் வந்துட்டு உயர்நீதிமன்றங்கள் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்துலேயும் ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது. 1950க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுக்கும் சேர்ந்தே வந்துட்டு செயல்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது 1862 எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ட்விஸ்ட்டாக கேட்கணும்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 4வதாக ஒரு இடத்த கொடுக்கலாம். இப்போ கல்கத்தா, மும்பை, சென்னை கொடுத்துட்டு 4வதாக டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ வந்து 1862 எங்கே வந்து உயர்நீதிமன்றம் தொடங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம் 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. அதாவது இந்த 1956வது வருஷம் 7வது சட்டத்திட்டத்தின்படி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம், இல்லை யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3க்குமே சேர்த்து சண்டிகரில் ஒரு ஹைகோர்ட் இருக்காமா. அப்போது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் தானே. அப்போ அதுக்கு சேர்த்து பஞ்சாப், ஹரியானான்ற ஸ்டேட்டுக்கும் சேர்த்து சண்டிகரில் ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவுஹாத்தியில் வந்துட்டு அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சலம் இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து கவுஹாத்தியில் வந்துட்டு இருக்குது. இப்போ இதை வந்து நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கணுன்னா மேலே உள்ள சண்டிகரில் உள்ளதையும் எது இந்த 3 இல்லாமல் வேறு எதனா ஒரு இடத்த கொடுத்து இது வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த மாநிலத்தின் கீழே இந்த கோர்ட்டுக்கு செயல்படுமான்னு கேட்கலாம். அதாவது வந்து சண்டிகரில் உள்ள கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து எந்த மாநிலத்துக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு 4வதாக ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இல்லை யூனியன் டெரிட்டரிஸில் உள்ள சண்டிகர் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எங்கே வந்து ஹைகோர்ட் இருக்குதுன்னு கேட்கலாம். இதில் வந்து இந்த 4 மாநிலத்தையும் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தை கொடுக்கலாம். அதாவது கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து எந்த மாநிலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இந்த அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதை கொடுத்துட்டு வேறு எதனாவது ஒரு ஸ்டேட்டை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டை எடுத்துகிட்டு அஸ்ஸாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது மேகாலயா கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் டெல்லி வந்து ஒரு மாநிலமாக இல்லைன்னா கூட டெல்லியிலையும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து உயர்நீதிமன்றம் வந்து மாநிலம் இல்லாத இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பொறுத்து அங்கே உள்ள ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வந்து குடியரசுத் தலைவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாராம் எத்தனை நீதிபதிகள் இந்த கோர்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு மொத்தமே 25 உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் நம்ம ஏற்கனவே 1862 பார்த்தோம்ல, சென்னை, மும்பை, கல்கட்டா அந்த 3 இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அது வந்து ஜூன் 26ஆம் நாள் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் கீழே வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் டேட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே 1862 கொடுத்துருக்காங்க, இங்கே டேட் ஜூன் 26 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆர்டிகிள் 32 படி வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்ல, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது ஹை கோர்ட்டுக்கு போனோம்னா ஆர்டிகிள் 226 அது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்றபடி உள்ள உரிமைகளுக்கும் ஹை கோர்ட் போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது வந்து ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் போகிறோமா, மற்ற ரைட்ஸ் ஏதாவது மீறப்படுது அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து இவங்க ஒரு 5 பேரான இதிலலாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு எது அப்படின்னா ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டாக கேட்கலாம். ஹைகோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் வந்து பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுதாமா. அடுத்து வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து சமநீதி கண்ட சோழன் வந்து சிலை இருக்காமா. யாரோட சிலை இருக்குன்னு கேட்கலாம். சமநீதி கண்ட சோழனோட சிலை இருக்கான். அவ்வளோதான், நமக்கு ஜுடிஷியரி டாபிக் முடிஞ்சு. இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம இந்த டிரான்ஸ்ஜெண்டரோட ரைட்ஸும் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இதையும் பார்க்கணும். இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்
விமன் வந்துட்டு ஏதோ ஒரு 7th 8th அந்த மாதிரி சின்ன கிளாஸில் ஏதோ ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம நெட் சோர்ஸும் பார்க்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள ரைட்ஸும் வந்துட்டு நம்ம நெட் சோர்ஸ் பார்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு பாலிடிக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிடும் இதோட.